ஜெயா வந்து பிரீத்தி இருந்த அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரவுடிஸ்லாம் வந்து இங்கே தகராறு பண்ணுறாங்க, இந்த பொண்ணுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது மேடம், இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்கன்றாங்க. உடனே வந்து பிரீத்தி அழறாங்க. நான் என்ன பண்ணுறதே தெரியல ஆண்டி அப்படி சொல்லிட்டு அழறாங்க. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னா, இந்த பொண்ணை இப்படி நம்ம எங்கே கூட்டின்னு போக முடியும், இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், இவ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் அதுக்கப்புறம் சிவானியோட வந்து அப்பாவும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே வந்து அப்படியே பார்க்குறாங்க. இல்லைங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்கெல்லாம் இங்கே இருக்க முடியாது, அப்புறம் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்டன் வந்து சொல்லிடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் ஜெயா யோசிக்கிறாங்க. உடனே வந்து சரி கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்னோடனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே இல்லை இல்லை நான் தான் இந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ என்ன நம்பி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பிரீத்தி எங்கள் வீட்லேயே வந்து இருந்துரு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பிரீத்தி அதெல்லாம் வேணாங்க பிரச்சனை ஆகிடும்ன்றாங்க. அதெல்லாம் வேணான்னு கூட வந்தவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஜெயா கேட்காம இது என்னோட முடிவு, எல்லாம் சமைச்சு தான் ஆகணும், கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரீத்தியை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க 2 பேர் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஜெயா சொல்கிறாங்க. உஷா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்தீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இது வந்து நல்ல முடிவு தான், அவள் பண்ணது என்ன தப்பு இல்லை, ஆபத்தில் இருக்கவங்களுக்கு உதவி செஞ்சால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜெயாவோட வீட்டுக்காரு. உடனே எல்லாருமே வந்து சரி ஓகே அப்படின்றாங்க. சக்தி வந்து பரவாயில்லம்மா நல்ல விஷயம் செய்தீங்க, பிரீத்தி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பொன்னி வந்து ஆமாம் பிரீத்தி பாவம், பிரீத்தி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி பிரீத்திக்கு வந்து இந்த ரூமில் தங்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டுறாங்க. அடுத்து வந்து பிரீத்தி யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது என்னோட ஆட்டமே, எப்படி உள்ளே வந்தேன் பார்த்தியா, இதுக்கப்புறம் வந்து பொன்னி ஒன்றையும் விடவே மாட்டேன், ஒன்றையும் சக்தி நெருங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மனசில் நினைக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ பிரீத்தி வந்து நானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட்டு, நீங்கள் அந்த பிரகாரம் நீங்கள் இருந்தாவே போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணிவிடுவேன், நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம், அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பொன்னி சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுது பிரீத்திக்கு. உடனே வந்து பிரீத்தி வந்து கெஸ்ட்டா, நான் உனக்கு கெஸ்ட்டாக ஒரு நாள் இருக்குடி உனக்கு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க மனசில். உடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகி அப்படியே போகிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பொன்னி வந்து எல்லாருக்கிட்டையும் பழகிறதும் அதே மாதிரி சக்தி பொன்னின்னு வந்து கூப்பிட்றதையும் பார்த்து பிரீத்தி வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சக்தி கிட்ட என்ன வேணும் சக்தி, நான் கொடுக்குறேன், அதெல்லாம் பொன்னி பார்த்துப்பா, நீ வேலையை பாரு பிரீத்தி, உன்னோட ஒர்க்கை மட்டும் நீ பாரு, பொண்ணு எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து பொன்னியை பாராட்டிகிட்டு இருக்காரு. இதை பார்க்குற பிரீத்திக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி அவங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சீக்கிரமாக வந்து அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாத பிரீத்தி அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. பிரீத்தி கிட்ட இவ்வளோ கரிசனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு உஷா கேங்கும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பிரீத்தி எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இதோட முடியுது.